இது சில இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறது அப்படின்றத விட இந்த ஏஐ உபயோகப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அதற்கு மேல் என்ன செய்யலாம். அதாவது ஒரு தொழில்நுட்பம் வரும்போது முதல்ல நமக்கு வந்து இப்போ நம்ம 1980 நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் பேங்க்குக்கெல்லாம் பேங்க் ஸ்டாஃபுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்னு வந்தது. கம்ப்யூட்டர் முழுக்க வந்தது. ஆனால் பேங்க் அதனால எல்லாருக்கும் வேலையும் போகலை. ஆனால் பல புதிய வேலை வாய்ப்புகள் வந்தது. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ கிராமங்கள்லேருந்து தயார் பண்ணுற இப்போ நம்ம உணவுப் பொருள்கள், உணவு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நல்ல வருமானம் இருக்கும்பொழுது அவங்க என்ன முதல்ல யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு நல்ல பால் வேணும், நல்ல காய்கறிகள் வேணும், நல்ல உணவு வேணும். அதற்கெல்லாமே இந்த பிராண்டடாக செய்ய முடியும். இப்போ கொற்றவையில் வந்து நல்ல உணவு பண்ணங்கள் நம்ம தயாரிக்கிறோம், நல்ல குவாலிட்டியோட. அதில் நம்ம அந்த QR கோடு போட்டு இது இவங்க தான் தயாரித்தது அப்படின்ற ஒரு பர்சனல் கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த கஸ்டமருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு டைரக்ட் தொடர்பு உண்டாகும். அந்த தொடர்பு வரும்போது மதிப்பு கூட்டல் உருவாகும். அதாவது அவங்க ஒரு 80 ரூபா அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பால் விற்றவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது. கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து பால் வெளில போகும்போது நமக்கு 30 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் சிட்டியில் வாங்கும்போது 70 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா ஆகும். இதை எப்படி இந்த பிரிட்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் தான் குறிக்கோள். அதே மாதிரி மதிப்பு கூட்டல், இங்கேருந்து பன்னீர், இந்த வேறு விதமான சீஸ் இதெல்லாம் தயாரிக்கும் போது மதிப்பு கூட்டல் கிடைக்கும். இது மாதிரி பல விதங்களில் அந்த ஏஐ வந்தாலும் அந்த ஏஐலேருந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதாவது விற்க முடியும். அதுதான் நமக்கு மதிப்பு கூட்டல். அப்படி பார்க்குறேன் நான். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வரும்போது மற்றவங்களுக்கு வேலை கிடச்சிது. இப்போ ஜோவோ நிறுவனம் வந்து இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணோம். அதனால் ஆட்டோ ஓட்டுறவங்க, அப்புறம் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய பேருக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி பல டீச்சர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். இப்படி தான் வந்து வேலை வாய்ப்பு தருகிறது. அதனால் இது வந்து நான் எப்போவுமே வந்து ஏஐனால் வேலை போகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அது நமக்கு வந்து என்னதான் செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் மனிதனோட நுண்ணறிவை விட அது வந்து செயற்கை நுண்ணறிவை நம்மளை பீட் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.